நம்ம பார்க்க போகிறது வந்து சம்மரில் வந்து சில நேரம் தலை செம்மையாக வலிக்கும். அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த 3 பொருளை வச்சு உங்களுக்கு தலைவலி நீங்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வெத்தலையை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கணும். ஓகேவா? எப்படி எப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிங்க. சரியா? இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை பாருங்கள், நல்லெண்ணெய் இருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த நெத்தியில், அதாவது நெத்தியில் வந்து நல்லா அப்படி ஒத்தரணம் கொடுக்கணும். ஓகேவா? நெத்தியில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு இந்த வந்து வெத்தலையை எடுத்து இது என்ன திருப்பி, அதாவது எப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த வெத்தலையை எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நல்லெண்ணெய் எடுத்து இப்படி அப்ளை பண்ணிவிட்டு இந்த வெத்தலையை எடுத்து இப்படி கவுத்து இப்படி அந்த 2 பொட்டுக்கிட்டையும் வைக்கணும். ஓகேவா? நெத்தியோடைய 2 பொட்டுக்கிட்டையும் இந்த மாதிரி வச்சிடணும். 2 ஓப்பன் பண்ணி இப்படி இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று வச்சிடணும். வச்சு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தலைவலி நீங்கிடும். இப்போ அடுத்த ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காய டிப்ஸு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வெங்காயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உரிச்சிக்கணும். நல்லா உரிச்சிக்கிட்டு இந்த உரல் இருக்குல்ல, இந்த உரலில் போட்டு இடிக்கணும். அப்போ இடிக்கிறப்ப கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின். இப்போ கண்ணில் அப்படி பொறுமையாக இடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இடிக்கணும். இப்போ அடுத்த ஒரு டிப்ஸு சொல்கிறேன். இப்போ இந்த வெங்காய டிப்ஸு யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த வெங்காயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உரிச்சிக்கணும். நல்லா உரிச்சிக்கிட்டு இந்த உரல் இருக்குல்ல, இந்த உரலில் போட்டு இடிக்கணும். அப்போ இடிக்கிறப்ப கண்ணில் படாமல் பார்த்துக்குங்க. அதுதான் மெயின். இப்போ கண்ணில் அப்படி பொறுமையாக இடிக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இடிக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடிக்கணும். சரியா? இதுக்கு மேலே இடிக்கக்கூடாது. நல்லா சாந்து மாதிரி இடிக்கக்கூடாது. இவருக்கு இந்த மாதிரி இடிக்கணும். இடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எப்படி இடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இடிக்கணும். இடித்ததுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, நெத்தியில் கண்ணுக்கிட்ட இறங்கக்கூடாது. நெத்தியில் வந்து இதை அப்படியே ஒத்தி வைக்கணும். அப்படியே சாஞ்சிங்க. நீங்கள் சேர்லேயோ சோஃபாவிலையோ இல்லை கீழேயோ உட்காந்து இப்படி சாஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி வந்துட்டு நெத்தியில் அது கண்ணுக்கு படக்கூடாது. அதை மைண்டில் வச்சுங்க. குழந்தைங்களுக்கு போட வேண்டாம். ஓரளவுக்கு பெரியவங்களுக்கு வந்து தலைவலி வந்தால் தான். அந்த நல்லெண்ணெய் வைத்தியம் சொன்னால அது குழந்தைங்களுக்கு போடலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு போடக்கூடாது. இந்த மாதிரி ஒத்தி வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட் எடுத்திங்கன்னா இந்த சூட்டால் வர்ற தலைவலி. சரியா? இது வந்து சளி பிடிச்சா போடக்கூடாது. ரொம்ப சூடாக இருக்குது, வெயிலாக இருக்குது, தலையை விண்ணு தெரிக்குது, நெத்தியை விண்ணு தெரிக்குதுன்னா